வெல்கம் டு புதிய அகாடமி. எம்சிக்யூ ப்ராக்டிஸ் செஷன்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் எக்கானமி. ஸோ இதுல பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிடிஎஸ், சிஏபிஎஃப், சிஎஸ்எஃப், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மேக்ரோ எக்கனாமி அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்லணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டேக்ஸ் top-down approach to analysis the economic, while macroeconomics takes bottom-up approach. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. ஆக்சுவலா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டாப் டு டவுன் அப்ரோச் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பாட்டம் டு டாப் அப்ரோச் எடுத்துப்பேன்னு சொல்றாங்க. இதுல ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டம் டு டாப் அப்ரோச் இருக்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்றேன். பாட்டம் டு டாப் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு பில்டப் ஆகி போறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பாட்டம் டு டாப் அப்ரோச். ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டாப் டு டவுன் அப்ரோச். ஸோ இதை வந்து தப்பு அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சாய்ஸஸ் which consumer makes and income they earn. கரெக்ட். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கன்சூமர் அவரோட இன்கம் பொறுத்து சாய்ஸஸ் மேக் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியோட இன்ஃபிளேஷன், கண்ட்ரியோட ஜிடிபி. ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டைனமிக்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் growth. கரெக்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பாட்டம் அப் அப்ரோச், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது டாப் டு டவுன் அப்ரோச். ஸோ அதுக்கு அடுத்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சாய்ஸஸ் மேட் பை தி கன்சியூமர். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அதை பத்தி பேசினா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட் எப்போ ஃபர்ஸ்ட் அரைஸ் ஆச்சு? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நமக்கு ஸ்டேட்மெண்ட் B 2 only. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கான்செப்ட் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆஃப்டர் த கிரேட் டிப்ரெஷன் during 1930s, the domain of economics got divided into two broad branches, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். கிரேட் டிப்ரெஷன் 1930ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு கன்சிடர் பண்றது யாருன்னா கீன்ஸ், ஜான் மேனார்ட் கீன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட். நம்ம சொன்ன மாதிரி மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஆர் கிரீக் வேர்ட் விச் மீன்ஸ் ஸ்மால் அண்ட் பிக். மைக்ரோ அப்படிங்கிறது ஸ்மால், மேக்ரோ அப்படிங்கிறது பிக். Microeconomics takes the bottom-up approach to analysis the economy, while macroeconomics takes top-to-down approach. Simply put, if macroeconomics is about forest, microeconomics about trees. So, microeconomics அப்படிங்கிறது bottom-up approach, macroeconomics அப்படிங்கிறது top-down approach. இது எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபாரஸ்ட்டை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதுவே ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரீயை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நிறைய ட்ரீ சேர்ந்ததுதான் ஒரு ஃபாரஸ்ட். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் மினிமம் யூனிட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், வைல் ஃபார்மர் டீல்ஸ் வித் தி பிக் பிக்சர் ஆஃப் தி ஃபாரஸ்ட். அவ்வளவுதான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி சாய்ஸஸ் விச் கன்சூமர் மேக்ஸ் அண்ட் இன்கம் தே earn. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ட்ரைஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டைனமிக்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அண்ட் growth. சேம் அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு இண்டிவிஜுவலோட கன்சர்னை பத்தி பேசினா அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். அதுவே ஒரு கண்ட்ரியோட கன்சர்னை பத்தி பேசினா, ஒரு நேஷனோட கன்சர்னை பத்தி பேசினா அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். Though they appear to be different, they are actually interdependent and complementary since they may overlap issues between them. For example, a rise of inflation, macroeconomics will cause rise in cost of raw materials leading to a rise in prices which consumer will pay. ஆக்சுவலா ரெண்டுமே இன்டர்லிங்க்டு தான் சொல்றாங்க. இப்போ இன்ஃபிளேஷன் ஏறுது அப்படின்னா கண்டிப்பா டிமாண்ட் ஃபார் த கூட்ஸும் ஏறும். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆஃப் த கூட்ஸும் ஏறும். அந்த பிரைஸ் ஆஃப் த கூட்ஸ் ரைஸ்னால பாதிக்கப்பட்டது யாரு? அஸ் அ கன்சியூமர். அவர் வந்து மைக்ரோ எக்கனாமிக் லெவல்ல பாதிக்கப்படுவாரு. ஓகேங்களா? இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். A private consumption demand, private investment demand, purchase of goods and services by government, demand for net exports. So net exports, actually net exports அப்படிங்கிறது import minus export. அதுதான் நம்ம வந்து demand for net exports சொல்லுவோம். சரி, ஓகே. இதெல்லாம் காம்போனன்ட்ஸ். Which of the above factors is a part of aggregate demand? Aggregate demand in an economy. First, aggregate demand என்ன நமக்கு தெரியணும். Aggregate demand total demand for the country. அதுதான் aggregate demand சொல்லுவோம்.
அப்படி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே சேர்ந்துதான் ஒரு கண்ட்ரியோட டிமாண்டா இருக்கும். பிரைவேட் கன்சப்ஷன், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்டோட பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், டிமாண்ட் ஃபார் தி நெட் எக்ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே சேர்ந்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அக்ரிகேட் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அக்ரிகேட் டிமாண்டோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சி. ஸோ எல்லாமே சரிங்களா. Aggregate demand measures the total amount of demand for all finished goods and services. பாருங்க, aggregate demand measures the total amount of demand of all finished goods and services. நல்லா பாருங்க, all finished goods and services ஓட demand தான் aggregate demand னு சொல்லி சொல்றோம். So it is commonly expressed as total amount of money exchanged for those goods and services. Aggregate demand அப்படிங்கிறது அந்த டோட்டலா அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மணியை தான் சொல்றோம். அட் அ ஸ்பெசிபிக் பிரைஸ் லெவல் இன் அ பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே, த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகேட் டிமாண்ட் ஆர் எது? காம்பனன்ட்ஸ்ல என்னென்னது? பிரைவேட் கன்சப்ஷன், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பை த கவர்மெண்ட், நெட் எக்ஸ்போர்ட்ஸ், டிமாண்ட் ஃபார் நெட் எக்ஸ்போர்ட்ஸ், சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி எக்ஸ் மைனஸ் எம். அவ்வளோதான் சரிங்களா. சரி, ஓகே. லா ஆஃப் சப்ளை. ஸோ ஆக்சுவலா நமக்கு ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன தெரியும்னா லா ஆஃப் டிமாண்ட் தெரியும். லா ஆஃப் டிமாண்ட் தெரியும். டிமாண்ட் அப்படிங்கிறது டிமாண்ட் ஏறிச்சுன்னா பிரைஸ் ஏறும் அப்படின்னு. பட் வாட் இஸ் பை லா ஆஃப் சப்ளை? ஓகே, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். The law of supply indicates direct relationship between the price of the goods and quantity supplied. Price of the goods and quantity supplied. இது ரெண்டுத்துக்கும் உண்டான direct relationship தான் வந்து பாத்தீங்கன்னா law of supply அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். There is a general increase in the supply for the commodity if the cost of production is increases. ஆக்சுவலா இது வந்து ஜென்ரலாகவே நமக்கு தப்புன்னு தெரியும். ஜென்ரல் இன்க்ரீஸ் இந்த சப்ளை, அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து சப்ளைல இன்க்ரீஸ் ஆகுமா? ஆக்சுவலா சப்ளைல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது நடக்காது. ஸோ ஆன்சர் ஏ ஒன்லி. சரி, ஓகே. இதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் கரெக்ட். அப்போ லா ஆஃப் சப்ளைனா என்ன நமக்கு தெரியும். Law of supply states that other things being equal, as the price of the goods and services increases, the quantity of supply is also increases. அதாவது நல்லா பாருங்க, ஜென்ரலா பாருங்க, அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குவான்டிட்டி சப்ளை, அதாவது குவான்டிட்டி சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்? ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம், பிரைஸ் ஆஃப் த கூட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் ரெடியூஸ் ஆயிடும், சப்ளை ரெடியூஸ் ஆயிடும் சொல்லுவோம். பட் லா ஆஃப் சப்ளைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதோட சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்க போறோம். ப்ரொடியூசர்ஸ் ஆர் மோட்டிவேட்டட் பை ஹையர் பிரைசஸ். ரொம்ப சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் தக்காளி வந்து விலை ஏறிடுச்சு. இப்போ தக்காளி விலை ஏறிடுச்சு அப்படின்னா ஃபார்மர் என்ன பண்ணுவாரு, நானும் தக்காளி போடுறேன், தக்காளி நல்ல ரேட்டுக்கு போகுது, அதனால நானும் தக்காளி போடுறேன். ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த சைடு பிரைஸும் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ இந்த பிரைசஸ் டிக்ரீசஸ், சப்ளை ரெடியூசஸ், அ ப்ராஃபிட் டிக்ளைன். ஸோ பட் லா ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது என்னன்னா இந்த பக்கம் சப்ளை அதிகமா இருக்குன்றதுனால ப்ரொடக்ஷன் அதிகமா பண்றேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஒரு direct relationship between the price and the quantity of supply. The price of coffee bean rises, farmer will increase the coffee production to benefit the higher profits. கரெக்டுங்களா? மார்க்கெட்ல எந்த காய் விலை அதிகமா போதோ அதை வந்து நான் தயாரிக்கிறது தான் லா, புத்திசாலித்தனம். அப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் லா ஆஃப் சப்ளைன்னு சொல்றாங்க. சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ட். There is a general increase in the supply. So second statement தப்பு. There is a general increase in the supply of the commodity if the cost of production is increases. என்ன பாருங்க, statement 2 is incorrect. First வந்து production cost are key determinants of supply. Production cost are key determinants in supply. ஏன்னா நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அதோட ப்ரைஸை டிபெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளை இருக்கும். இஃப் தீஸ் காஸ்ட் இன்க்ரீசஸ் இட் பிகம்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். ஒரு பேனாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு 10 ரூபா, அதே பேனா மீன்ஸ் ஒருத்தர் ஏ வந்து பேனாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 10 ரூபா எடுத்துக்கிறாரு, 10 ரூபா ஆகுது. பி அதே பேனாவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 20 ரூபாய் ஆகுது. இப்போ யாருக்கு வந்து யாரோட பேனா அதிகமா சேல் ஆகும்? ஏவோட பேனா தான் அதிகமா சேல் ஆகும். பட் ரெண்டு பேரும் ஒரே குவாலிட்டி ஆஃப் பேனா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சப்ளை டிக்ரீஸ் ஆகும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க பிரச்சனைனா இவரோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல தான் பிரச்சனை. It's a key determinants of supply. If these cost increases, it becomes more expensive to the products, discouraging the production and reducing the supply. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கே எனக்கு அதிகமா செலவாகுதுன்னா
அப்போ அந்த மார்க்கெட்ல கொண்டு போகும்போது காம்படிஷன்ல என்ன பண்ணிடுவேன், என்னால அந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியாது. அந்த அதர் ஹேண்ட் டிக்ரீசிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட் மேக்ஸ் மோர் ப்ராஃபிட். நான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை, அதாவது ஒரு பேனாவை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு என்னால 5 ரூபாய்க்கே பண்ண முடியும் அப்படின்னா, மீன்ஸ் ஜென்ரலா ஒருத்தர் வந்து இந்த பேனா 10 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்றாரு, இதே பேனாவை என்னால 5 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இவர் வந்து 15 ரூபாய்க்கு விற்பாரு. நானும் அதே 15 ரூபாய்க்கு விற்கிறேன். பட் இவருக்கு லாபம் வந்து 5 ரூபா, எனக்கு லாபம் வந்து 10 ரூபா. அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகிறது மூலயமா என்னோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ அதே தான் வந்து இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 2 வந்து திரும்ப படிங்க. there is a general increase in the supply of commodity, the cost of production is increased. ஸோ ஆக்சுவலா ஆன்சர் வந்து தப்பு. ஏன்னா நான் வந்து ஜென்ரலா சொல்லிட்டேன், அதே கான்செப்ட் திரும்பி சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா பிரைஸ் ஜென்ரல் இன்க்ரீஸ் இன் சப்ளை ஆஃப் தி கமாடிட்டி, சப்ளை ஆஃப் தி கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ பிரைஸ் அதிகமாயிடுச்சுன்னு என்னால என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா there is a general increase in the supply of the commodity if the cost of production is increased. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டிமாண்ட் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆயிடும். இது வந்து லா ஆஃப் டிமாண்ட். ஸோ மேல இருக்கிறது லா ஆஃப் சப்ளை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. which of the following is most accurately defines market equilibrium? மார்க்கெட் ஈக்குவலிபிரியம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஈக்குவலிபிரியம்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் it occurs when the quantity demanded equals quantity supplied determining the market prices. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அதாவது ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதுக்கு தான் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it occurs when the quantity of demand equals the quantity of supply. ஸோ குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டை வந்து குவான்டிட்டி ஆஃப் சப்ளை ஈக்குவல் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட் ஈக்குவலிபிரியமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2, it occurs when the quantity of supply exceeds the quantity of demand. ஸோ ஆக்சுவலா குவான்டிட்டி ஆஃப் சப்ளை எக்ஸீட்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங், அதாவது இதுதான் when the quantity of demand equals the quantity of supply, டிமாண்ட் ஈக்குவல்ஸ் த சப்ளைக்கும் சப்ளை ஈக்குவல்ஸ் டிமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை எப்பவுமே டிமாண்டை தான் முன்வைக்கணும். டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சப்ளை பண்றேன் அப்படின்னா அதை வந்துதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஈக்குவலிபிரியம்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ தெளிவா தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே மார்க்கெட் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது மார்க்கெட்ல தேவையான டிமாண்டுக்கு நான் சப்ளை பண்ணா அதுதான் வந்து மார்க்கெட் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் A வந்து கரெக்ட். Market equilibrium occurs while the quantity of demand by the consumer equals the quantity of supply by the producer. So கன்சியூமரோட டிமாண்ட மார்க்கெட் சப்ளை பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஈக்குவலிபிரியம். இப்போ கன்சியூமருக்கு 10 கிலோ ரைஸ் வேணும், மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ ரைஸை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஈக்குவலிபிரியம். இது கன்சியூமர், இது மார்க்கெட். ஸோ இவங்க ரெண்டு டிமாண்ட் ஆஃப் தி கன்சியூமர் met by the market or else met by the seller தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஈக்குவலிபிரியம்னு சொல்றாங்க. அட் திஸ் பாயிண்ட் த மார்க்கெட் இஸ் பேலன்ஸ்ட். ஏன்னா டிமாண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே இப்ப சிம்பிளா சொல்றேன், ஏன் இந்த வார்த்தை வந்து அட் த பாயிண்ட் மார்க்கெட் இஸ் பேலன்ஸ்ட்னு சொல்றாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஈக்குவலிபிரியம்ங்கிறது மார்க்கெட்டை வந்து ரன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பர்ஃபெக்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கணும். இப்போ 10 பேர் இருக்காங்க, சரி ஓகே, நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு 10 ஆப்பிள் தேவை, இஸ் அ கன்சியூமர். இப்போ மார்க்கெட்ல அதே ஒரு செல்லர் இருக்காரு, அவர்கிட்ட 10 ஆப்பிள் தான் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே டிமாண்ட் இது மீட் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு அக்ரிகேட்டான பிரைஸ் வந்துடும். இதுவே சுச்சுவேஷன் நம்பர் 2ல கொண்டு போய் வைக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து எனக்கு 20 ஆப்பிள் வேணும், ஆனா இவர்கிட்ட 10 தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாரு, இங்க டிமாண்ட் அதிகமா இருக்குன்றதுனால இப்போ ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2 பேர் இருக்காங்க, ஏ பி இருக்காங்க. ஏக்கு 10 ஆப்பிள் தேவை, பிக்கும் 10 ஆப்பிள் தேவை. ஆனா மார்க்கெட்ல டோட்டலாவே 10 ஆப்பிள் தான் இருக்கு. அப்போ இப்போ இது என்ன ஆகுது, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ கரெக்டான பிரைஸ் கிடைக்காதா? ஸோ இதுவே சினாரியோ நம்பர் 3.
சினாரியோ நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட 20 ஆப்பிள் இருக்கு, ஆனா டிமாண்ட் 10 ஆப்பிளுக்கு தான் இருக்குது. அப்போ பிரைஸ் வந்து குறைஞ்சிருமா? ஸோ அதுதான் மார்க்கெட் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது. என்னன்னா டிமாண்டையும் சப்ளையும் கரெக்டா மீட் ஆனா அதுக்கு பேர் தான் மார்க்கெட் ஈக்குவலிபிரியம். அவ்வளவுதான். Consider the following statement. The steel used for making cars is classified as capital good. First வந்து capital goodனா என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ ஸ்டீல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கார்ஸ் இஸ் கேபிட்டல் குட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் குட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டர்மீடியட் குட். ஓகேங்களா? ஓகே, நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பார்ப்போம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்னிச்சர்ஸ் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் அ கன்சியூமர் குட். ஃபர்னிச்சர்ஸ் வந்து கன்சியூமர் குட் தான், கரெக்ட். அ டிராக்டர் இஸ் கிளாசிஃபைட் அஸ் இன்டர்மீடியட் குட். அ டிராக்டர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் கிளாசிஃபைட் அஸ் கேபிட்டல் குட். இட்ஸ் நாட் அன் இன்டர்மீடியட் குட். ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் தப்பு, செகண்ட் மட்டும் தான் கரெக்ட், 1 ஒன்லி கரெக்ட். அப்போ கேபிட்டல் குட்னா என்ன, இன்டர்மீடியட் குட்னா என்ன, கன்சியூமர் குட்னா என்ன, இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். சரி, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் குட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கார் தயாரிக்கிறதுக்கான ஸ்டீலை வந்து கேபிட்டல் குட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ the steel used for making car is considered as intermediate good. இன்டர்மீடியட் குட். நல்லா பாருங்க, ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் ஃபியூச்சரா ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்டு குட்ஸா வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து கம்ப்ளீட் குட் கிடையாது. இந்த ஸ்டீலை வச்சுதான் இந்த கார் பண்றாங்க. இப்போ கார் வந்து கம்ப்ளீட் குட். அப்போ ஸ்டீல் வந்து என்னது, இன்டர்மீடியட் குட். எதுக்குண்டான இன்டர்மீடியட், காருக்கு உண்டான இன்டர்மீடியட் குட். தே ஆர் அன்பினிஷ்ட் ஐட்டம். பாருங்க, அன்பினிஷ்ட் ஐட்டம். தே நீட் டு அண்டர்கோ ஃபர்தர் ப்ராசஸிங். ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி பிசினஸ் வந்து ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணி அதை வந்து காரா கன்வெர்ட் பண்ணி கன்சூமர்கிட்ட வந்து சேல் பண்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள், அயன் ராட் ஆர் அயன் ஷீட் மேட் ஃபார் அயன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் தி ஓர். அயன் ராட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் குட், அயன் ஓர் வந்து இன்டர்மீடியட் குட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகாது, ஃபைனல் குட். ஃபர்னிச்சர் இஸ் அ ஃபைனல் குட். ஸோ அது வந்து என்ன, ஃபர்னிச்சர் இஸ் அ கன்சியூமர் குட். கன்சியூமர் கன்சியூம் பண்ணியாச்சு, அல்டிமேட்டா கன்சியூமர்கிட்ட வந்துருச்சு, அதுக்கப்புறம் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ஸோ நெக்ஸ்ட் கேபிட்டல் குட். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொன்னேன், இன்டர்மீடியட் குட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு இன்னொரு பொருளை செய்யணும். இப்போ என்கிட்ட வந்து இரும்பு இருக்கு அப்படின்னா அந்த இரும்பை வச்சு நான் வந்து ஒரு கத்தி செய்யறேன்னா கத்தி வந்து ஃபைனல் குட். இரும்பு அயன் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் குட். ஸோ அப்போ கத்தியை ஃபர்தரா எதுவும் கன்வெர்ட் பண்ண முடியாது. அயன் ஃபர்தரா எதுவும் கன்வெர்ட் பண்ண முடியலனால அது வந்து ஃபைனல் குட். அப்போ கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து இன்டர்மீடியட் குட்டா மாறிடும். அப்போ இந்த இடத்துல இப்போ கேபிட்டல் குட் அப்படிங்கிறது டிராக்டர்ஸ். லைக் டிராக்டர்ஸ் இஸ் an example for capital good. கேபிட்டல் குட்டோட எக்ஸாம்பிள் வந்து டிராக்டர். Their goods used by the business to produce other goods and services. அதாவது they are not sold directly. அதாவது டிராக்டரை வந்து நம்ம விற்கிறதுல, பட் அது மூலியமா டிராக்டர் என்ன பண்ணுதுன்னா சர்வீஸ் பண்ணுது. இதுவே ஏதோ ஒரு மிஷின் வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கேன் பண்ணக்கூடிய மிஷின். அந்த வாட்டர் கேன் பண்ணக்கூடிய மிஷினோட அவுட்புட் என்னது, வாட்டர் கேன். இப்போ இதுல இருந்து இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, வாட்டர் கேன் பண்ணி கொடுக்குது. கேபிட்டல் குட். இது வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஒரு மிஷினை வாங்கி போட்டா நான் வந்து என்ன பண்ணலாம், அதை வச்சு கேபிட்டல் குட் வந்து அதாவது கூட்ஸ் வந்து தயாரிச்சுட்டே இருக்கலாம். So capital good to provide instead business purchases capital good to provide consumer goods and services. They themselves don't get transformed to the production. They are purchased by the firms and invested in the purpose of capital formation. So நான் சொன்னதுதான், சீவிங் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா தையல் மிஷின் வந்து மேட் அப் ஆஃப் அயன். ஸோ இதுல அயன்ல இருந்து சீவிங் மிஷின் வந்து என்னது அப்படின்னா கேபிட்டல் குட். இந்த கேபிட்டல் குட் மூலியமா நமக்கு என்ன ஆகுது, கன்சியூமர் குட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது மூலியமா ப்ரொடியூஸ் ஆகுது. நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அயன் ராடை வந்து இன்டர்மீடியட் குட்னு சொல்லியிருப்பேன். அயன் ராட் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அதோட யூட்டிலிட்டி முடிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துல சீவிங் மிஷினோட யூட்டிலிட்டி முடியல. சீவிங் மிஷின் என்ன பண்ணுது, நிறைய க்ளோத்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குது கன்சியூமருக்கு. அப்போ இதுதான் வந்து கேபிட்டல் குட்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் குட் மூலியமா நமக்கு என்ன ஆகுது, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றதுதான் கேபிட்டல் குட். ஓகேங்களா, புரிஞ்சதுங்களா? சரி, நெக்ஸ்ட். Which of the following statement is best defines the concept of opportunity cost? ஃபர்ஸ்ட் வந்து opportunity costனா என்னன்னு தெரியணும். opportunity cost, ஒரு நாம
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்றது மூலியமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணா அதுக்கு பேர் தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்றது மூலியமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ண இது பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 2 hours டைம் இருக்கு. இந்த 2 hours டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே 1 hour டைம் இருக்கு. 1 hour டைம், இந்த 1 hour டைம்ல வந்து நான் வந்து படிக்கலாம், ஸ்டடி ஆர்எல்ஸ் படிக்கலாம், ஆர்எல்ஸ் நான் வந்து படம் பார்க்கலாம், மூவி. பட் படிச்சா என்னால படம் பார்க்க முடியாது, படம் பார்த்தா என்னால படிக்க முடியாது. அப்போ ஒரு விஷயத்த பண்றதுனால இன்னொரு விஷயம் நான் என்ன பண்றேன், லூஸ் பண்றேன். அதுக்கு பேர் தான் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இப்போ இந்த 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 விஷயத்த வந்து நம்ம இப்போ இந்த கான்செப்டை ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் அ டோட்டல் மானிட்டரி காஸ்ட் ஆஃப் இன்க்ளூடிங் ஆர் பர்ச்சேசிங் குட்ஸ் கிடையாது. த லாஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட் ஆஃப் மேக்கிங் சாய்ஸஸ். ஸோ நல்லா பாருங்க, த லாஸ் இன் த காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட், அதாவது நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பெனிஃபிட் பண்றதுக்காக ஒரு விஷயத்த லாஸ் பண்றேன், ஃப்ரம் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட் when it makes a choice, when making a choice. ஸோ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்றதுனால எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது, அந்த லாபம் கிடைக்கிறதுனால எனக்கு ஒரு லாஸ் ஆகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் represents the value of next best alternative forgone when the decision is made. அதாவது அதோட இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ் ஆயிடும். ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும், இன்னொரு விஷயம் வந்து லாஸ் ஆயிரும். அதுக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ், கன்சிடர் a country faced while with choices between production of gun or bread. ஒரு கண்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னு ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆர் பிரெட், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் டிசைட்ஸ் டு allocate the resources to produce more guns, the opportunity cost of quantity of bread that could have been produced instead. அதாவது நான் வந்து என்கிட்ட காசு இருக்கு, அந்த காசை ஒண்ணு கன்னு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக பண்ணணும், இல்ல ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கொடுக்கணும். நான் கன்னு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கொடுத்தா ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கொடுத்தா கன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. இதுங்களா? ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க. Which of the following are stock or variable? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்னா என்ன, வேரியபிள்னா என்ன, சாரி ஸ்டாக்னா என்ன, ஃப்ளோனா என்னன்னு தெரியும். ஸ்டாக்கோட இன்னொரு ஆப்போசிட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ. ஓகே, ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நான் வந்து என்னோட ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டு அப்படின்னா இந்த ஆக்சுவலா ரொம்ப இது எப்படி சொல்லலாம்னா, நான் கம்பெனி வந்து நேற்று ஆரம்பிச்சேன். ஸோ ஓகே 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கேன் கம்பெனியை, ஜனவரி 1 கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். அதை வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஜான்வரி 5 வந்து பாத்தீங்கன்னா அன்னையோட அந்த கணக்கு வழக்க பாக்குறேன். இப்போ ஜான்வரி 5 அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஹோல்டு பண்ணி இதுவரை நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறத வந்து ஹோல்டு பண்ணி ஜனவரி 5 மார்னிங் 9 AM நான் வந்து ரிப்போர்ட் பண்றேன். அதுதான் வந்து ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பேர் தான் ஸ்டாக். இதுல எதெல்லாம் ஸ்டாக்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாக் வேரியபிள், ஸ்டாக்கை வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்காக இதுல இருக்கிற எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் யூஸ் பண்ணுவோமா? ஸோ அவுட்புட் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, அவுட்புட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கேபிட்டல், வெல்த், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆன்சர் வந்து 2 and 3. ஓகே, இது எப்படி ஜஸ்டிஃபை பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாக்ஸ் ஆர் தி வேரியபிள்ஸ் தட் ஆர் டிஃபைன்ட் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைம்ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஹவவர் we can measure a change in stock over period and period. 11 o'clock ஸ்டாக் வந்து கம்பெனி வந்து 10 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, 10 பென் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா 12 o'clock வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் வந்து மேபி வந்து 20 பென் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா? அப்போ ஸ்டாக் வந்து நமக்கு என்ன ஆகும், டைம் டு டைம் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். These changes of stock are referred to as flow, which are measured over a specific period of interval. While a particular machine can remain a part of the capital stock for many years, unless it wears out, it contributes to the flow of net machines is limited to the single year, which is initially installed. Some examples of stock are. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க், அதாவது ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொல்றது. கேபிட்டல்,
ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட்னு சொல்றாங்க. அதாவது ஏன் இது ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட்னு சொல்றாங்கன்னா, நமக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லயும் நாம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கால்குலேட் பண்ணி சொல்லலாம். அதே மாதிரி அவுட்புட் அப்படிங்கிறது வந்துருச்சு, முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது. கேபிட்டல் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. நம்ம இந்த ப்ரொடக்ஷனை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, while a particular machine can remain a part of capital of stock for many years, it contributes to the flow of new machine in limited to a single year which is initially installed. So bank deposits, population, nation debt. Actually flow are defined as a period of time. Flowங்கிறது நம்ம வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம். The concept makes sense only when a time period is specified. Therefore we need to delineate the time period to get the quantitative measures. So since a lot of accounting is done annually in economy, many of these expressed annually like annual profits. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளோட இது நம்ம ஆனுவலாக தான் நம்ம சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. Which of the following statements correctly describes how prices changes affects the demand or various types of goods? ஜென்ரலா இதுதான் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். அதுதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீஸ் இன் த பிரைஸ் ஆஃப் அ நார்மல் குட் விச் ஜென்ரலி லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட். ஸோ அதுக்கு அடுத்ததான் கூட்ஸ் ஹூஸ் ரிமைன்ஸ் த கூட்ஸ் ஹூஸ் டிமாண்ட் டிக்ரீசஸ். டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா த இன்க்ரீஸ் இன் பிரைஸ் ஆர் கால்ட் கிஃபன் கூட்ஸ். ஆக்சுவலா தப்பு. கிஃபன் கூட்ஸ்ங்கிறதுமே வேற மாதிரி. ஆக்சுவலா அது வந்து நமக்கு என்ன மாதிரி வருங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல பார்ப்போம். So இது வந்து தப்பு. When the price related to the goods increases, the demand for the substitute goods tends to rise. நல்லா பாருங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா substitute goods, அதாவது ஒன்னு டீ is a substitute for coffee. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ டீயோட விலை வந்து 10 ரூபா, காஃபியோட விலை வந்து 10 ரூபாய், ஈக்குவலா இருக்கு. இப்போ டீயோட விலை வந்து இது வந்து ஒரு டீயோட விலை, டீயை வந்து 100 பேர் குடிக்கிறாங்க, காஃபியை வந்து ஒரு 50 பேர் குடிக்கிறாங்க. இப்ப டீயோட விலை வந்து 15 ரூபா ஆகுது. உடனே இங்கிருந்து ஒரு 50 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காஃபிக்கு வந்து ஷிஃப்ட் ஆவாங்க. ஸோ பிரைஸ் ஆஃப் தி ரிலேட்டட் குட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சப்ஸ்டிடியூட்டோட டிமாண்ட் என்ன ஆகும்? டிமாண்ட் வந்து கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். டிமாண்ட் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் நமக்கு ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்ட். ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 and 3 only. ஆப்ஷன் வந்து 1 and 3 only. ஓகேங்களா. According to the law of demand, when the price of the normal goods increases, the quantity of demand typically decreases. டிமாண்ட்ங்கிறது என்னது? லா ஆஃப் டிமாண்ட்ங்கிறது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ assuming all other factors are constant. As a goods become more expensive, consumer typically buy less goods. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கூட்ஸோட இது வந்து அதிகமாச்சு அப்படின்னா நம்ம கன்சியூமர் வந்து லெஸ் கூட்ஸ் தான் வந்து வாங்குவாரு. கூட்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட கூட்ஸ் குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிப்போம். Statement 2 is incorrect. What is meant by giffen goods? Giffen goods are special category of goods, of inferior goods that they defy the standard of law of demand. ஏன்னா the law of demand ஓட ஸ்டாண்டர்டை வந்து உடச்சி தூரத்துக்கு போடுறது தான் giffen goods ஓட வேலை. லா ஆஃப் டிமாண்ட் என்னது? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுதான் லா ஆஃப் டிமாண்ட். ஸோ இப்போ இதை உடச்சு போடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு என்ன ஆகணும்? டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு பேர் வந்து கிஃபன் கூட்ஸ். அதுக்கு பேர் வந்து என்னது? நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கிஃபன் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சேம் டைம் வந்து நமக்கு என்ன ஆகுது? டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஜென்ரலா பணக்காரங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிஃபன் கூட்ஸ்க்காக போவாங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இது பண்ணிடுவோம். This exhibits the upward sloping demand curve, meaning that when the price of the given goods rises, it demands the actual increase. This is because, given goods வந்து பாத்தீங்கன்னா essential itemsல இருக்கும். essential itemsனா என்னது? நம்ம வந்து டே டு டே வாங்கக்கூடிய அரிசி, பருப்பு, தக்காளி, வெங்காயம், வெஜிடபிள்ஸ். அப்போ நீங்க கிஃபன் கூட்ஸோட ரேட் ஏறிச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து குறைச்சிக்க முடியாது. அதோட சப்ஸ்டிடியூட்ஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். கண்டிப்பா கேஸ் இல்லாம நம்மளால இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாம வாழ முடியாது, கேஸ் இல்லாம வாழ முடியாது. அப்போ எலக்ட்ரிசிட்டியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனாலையும் நம்மளோட கன்சப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் எல்லாம் ஆகாது.
அது பாட்டுக்கு நம்ம போன மாசம் எவ்வளவு கன்சியூம் பண்ணமோ மோரார்லெஸ் வந்து பாத்தீங்கன்னா இதே டேர்ம்ஸ்ல தான் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிஃபன் குட்ஸ்ங்கிறது எசென்ஷியல் குட்ஸ். அந்த எசென்ஷியல் குட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலுமே டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிஃபன் குட்ஸ் வந்து ஸ்டேபிள் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் பிரெட், ரைஸ், பொட்டேட்டோஸ் இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிஃபன் குட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? So next statement 2, substitute goods are those, statement 3, substitute goods are those that can be replaced each others in consumption. When the price related goods substitute rises, the consumer will often switch their demand to cheaper goods. நான் சொன்னேன் இவன் என்ன பண்ணுவாரு, இப்போ பிரைஸ் வந்து ரைஸ் ஆயிடுச்சு, டீயோட பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சு, ஓகே, அப்ப காஃபியோட பிரைஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ காஃபிக்கு என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்ப டிமாண்ட் ஃபார் த காஃபி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். Which of the following statement is accurately described as inventory? First வந்து இன்வென்டரினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்வென்டரிஸ் அதாவது ஒரு கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வென்டரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ எதெல்லாம் இன்வென்டரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்டரிஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ ஃப்ளோ வேரியபிள் அண்ட் ட்ரீட் as fixed investments. கிடையாது. Inventory investments includes only unsold finished goods. கிடையாது. The value of inventories is calculated by subtracting the sales from the fixed business. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்டதே கிடையாது. சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் கேன் எய்தர் பி பிளான்ட் ஆர் அன்பிளான்ட் which impacts the film production. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் டி, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் கேன் நெய்தர் பி பிளான்ட் ஆர் அன்பிளான்ட். ஸோ ஆக்சுவலா வந்து பிளான்டாகவும் இருக்கலாம், அன்பிளான்டாகவும் இருக்கலாம். விச் இம்பாக்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், அதாவது ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட் பண்ணும். ஸோ இன்வென்ட்ரிஸ் ஆர் ரெஃபர்ஸ் டு த ஸ்டாக்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தட் த பிஸ்னஸ் ஹோல்ட்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரீசேல். ஸோ ப்ரொடக்ஷன் ஆர் கன்சப்ஷன். It includes the finished products, work in progress items and raw material. எது வேணாலும் நம்ம வந்து இன்வென்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். Inventory is a flow variable that measures the changes in level of over specific period of the time, but not considered as a fixed investment. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இன்வென்ட்ரிஸ் சொல்லுவோம். Consider the following items and identify which are the items qualify as a intangible investment. இன்டான்ஜிபிள். ஸோ இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து தொட முடியாதோ அதை தான் வந்து இன்டான்ஜிபிள்னு சொல்லி சொல்லுவோம். எதெல்லாம் தொட முடியுமோ அதெல்லாம் டேஞ்சபிள்னு சொல்லி சொல்லுவோம். சாரி, நான் பிசிக்கல் அசட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டான்ஜிபிள். கரெக்ட், தொட முடியாதோ அதெல்லாம் இன்டான்ஜிபிள். எதெல்லாம் நம்ம வந்து தொட்டு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா patents and copyrights, market share, copyrights, customer list, real estate, machineries, franchise and mortgage services. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இம்போர்ட் quotas and brand names. எல்லாமே பில்லுன்னு சொல்லிடலாமா, ஆல்மோஸ்ட் பில்லு, பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க குவான்டிட்டியா இது பண்ணவே முடியாது, டான்ஜிபிள் கிடையாது. இது எல்லாமே இன்டான்ஜிபிள். தொட்டு நம்ம ரியல் எஸ்டேட்டை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரான்சைஸ் கொடுக்குறோம், அந்த ஃப்ரான்சைஸை நீங்க கண்ணில் பாக்குறீங்களா, ஃப்ரான்சைஸ் கொடுக்குறோங்கிறது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் கூட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் பிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்டான்ஜிபிள்னு சொல்லுவோம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பேட்டர்னை கண்டுபிடிச்சுவீங்க, அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஆர்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்டான்ஜிபிள் ரைட்ஸ். காப்பி ரைட்ஸ், ட்ரேட்மார்க், சிம்பிள்ஸ், இது எல்லாமே இன்டான்ஜிபிள். பிராண்ட் வேல்யூ, அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டான்ஜிபிள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்கு இன்டான்ஜிபிள்ல. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்டான்ஜிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ.